கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதனூடாக இலங்கை எதிர்காலத்தில் சிறப்பான பாதையில் பயணிக்க முடியும் என சோசலிச மக்கள் முன்னணி குறிப்பிடுகிறது. ஜெனீவா மாநாட்டின் போது இலங்கை தொடர்பான பிரேரணையை முன்வைத்த நாடுகளை தூற்றுவதில் எவ்வித பயனுமில்லை என கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். பொருளாதார தடை விதிக்கும் திட்டங்களை நடைமுறைப்படுத்த முற்படுவது தொடர்பில் நாம் அறிந்துள்ளோம். அவ்வாறான செயலொன்றை ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக நடைமுறைப்படுத்த வாய்ப்பில்லை. எனினும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவினால் தடைகளை விதிக்க முடியும். 60 வீதமான ஏற்றுமதி பொருட்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அந்த நாடுகள் பொருளாதார தடையை நடைமுறைப்படுத்தினால் அது எமக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அமெரிக்க பொருட்களை கொண்டு வருவதை தடை செய்ய வேண்டும் என கூறுகின்றனர். அது குறித்து நாம் வேதனை அடைகின்றோம். அவ்வாறு நாம் செயற்பட்டால் அமெரிக்கா தான் எதிர்பார்க்கின்ற நடவடிக்கைகளை இலகுவாக முன்னெடுக்க முடியும். இந்த அறிக்கையின் சில பரிந்துரைகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன, சில நடைமுறைப்படுத்தப்பட்ட வண்ணம் உள்ளன. இந்த அறிக்கையில் இந்த பிரச்சனைகள் குறித்தே தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரச்சனைகளை அரசியல்வாதிகளை உருவாக்கினர். அரசியல்வாதிகளே இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். 2 பிரதான கட்சிகளுமே இந்த பிரச்சனைக்கு அதிக பொறுப்பு கூற வேண்டும். கற்றுக்கொண்ட பாடங்கள் மாத்திரமின்றி கற்றுக்கொள்ளாத பாடங்கள் குறித்தும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1956ஆம் ஆண்டு முதல் கற்றுக்கொள்ளாத பாடங்கள் காணப்படுகின்றன. கற்றுக்கொள்ளாத பாடங்களின் பொறுப்பை பிரதான அரசியல் கட்சி பொறுப்பேற்க வேண்டும். பிரச்சனைகளை தோற்றுவித்து 2 பிரதான அரசியல் கட்சிகளே மோதலை ஏற்படுத்தின. அவையே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாகும். எனவே நாம் அதற்கு தகுந்த வகையில் செயற்பட வேண்டும். ஐரோப்பா எமக்கான வரி சலுகைகளை நீக்கியுள்ளது. ஜிஎஸ்பி சலுகை நீக்கப்படும் என தெரிவித்த போதும் நாம் கீழ்ப்படியவில்லை. அமெரிக்கா கியூபாவுக்கு எதிராக தடை விதித்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. ஏனைய நாடுகளை முந்திக்கொண்டு அமெரிக்கா கியூபாவுக்கு எதிராக தடை விதித்தமையால் அமெரிக்கா அனைவராலும் வெறுக்கத்தக்க நிலைக்கு தள்ளப்பட்டது. அமெரிக்காவில் தோன்றிய மக்கள் அலையினூடாகவே வியட்நாம் யுத்தம் நிறைவு பெற்றது. அதனால் நாம் அமெரிக்க மக்களின் நல்ல மனதை நோக்காக கொள்ள வேண்டும். அத்துடன் இந்திய அரசாங்கத்தின் மனதையும் நாம் வெற்றிக் கொள்ள வேண்டும். LLRC அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதனூடாக நாம் செல்ல வேண்டிய பயணத்தின் அரைப்பகுதியை எம்மால் நிறைவு செய்ய முடியும். பத்திரிகைகளில் இன்று வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. கடந்த வருடம் நாட்டின் ஏற்றுமதி துறையில் 20 வீத அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் ஜனக ரத்நாயக்க குறிப்பிடுகின்றார். அடுத்த 2 வருடங்களுக்கு இந்த அதிகரிப்பை தக்க வைத்திருந்தால் 2015ஆம் ஆண்டுக்கான ஏற்றுமதி இலக்கான $15 பில்லியன் எட்ட முடியும் என அவர் தெரிவிக்கின்றார். இலங்கையின் ஏற்றுமதி, முதலீடு மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் நடைபெறும் எக்ஸ்போ 2012 சர்வதேச வர்த்தக கண்காட்சியின் 3ஆம் நாள் நிகழ்வுகள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச தலைமையில் இன்று நடைபெற்றது. 58 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி முதலீட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ளனர். உலக பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி அடைந்துள்ளமை, நிதி நெருக்கடிகள், மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள அரசியல் நிலைமைகள் என்பவற்றின் மத்தியிலும் இலங்கையினால் 8 வீதத்திற்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியினை அடைய முடிந்துள்ளது. கடந்த 2 வருடங்களுடன் நமது ஏற்றுமதி புள்ளி விவரங்களை நோக்குமிடத்து 20 வீத அதிகரிப்பை காணக்கூடியதாக உள்ளது. இதனை அடுத்த 2 வருடங்களுக்கு தொடர்ந்து பேணி வந்தால் மஹிந்த சிந்தனை எதிர்கால இலக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள வகையில் நமது ஏற்றுமதி வருமானத்தை $15 பில்லியன் வரை கொண்டு செல்ல முடியும்.
we should be able to achieve in 2015 if we continue at this rate for next 2 years. எக்ஸ்போ 2012 வர்த்தக கண்காட்சி நாளையுடன் நிறைவு பெற உள்ளது. இந்தியாவின் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவி சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான சர்வகட்சி நாடாளுமன்ற பிரதிநிதிகள் ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் இலங்கைக்கான விஜயத்தில் ஈடுபட உள்ளனர். இந்த குழுவினர் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கையில் தங்கியிருப்பார்கள் என த ஹிந்து ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்போது இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் உள்ளிட்ட ஏனைய விடயங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் இந்த பிரதிநிதிகள் ஈடுபட உள்ளனர். இந்த பிரதிநிதிகளின் விஜயம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான விவகாரம் காரணமாக பிற்போடப்பட்டிருந்தது. முன்னைய காலங்களில் நீர்நிலைகளில் நனையாவரட்டி என்ற நீர்வாழ் தாவரங்களை அதிகமாக காண முடியும். இருப்பினும் தற்போது அதிகளவான நீர்நிலைகளில் சால்பினியா எனப்படும் ஆற்றுவாழியே அதிகம் காணப்படுகிறது. நனையாவரட்டி எனப்படும் இந்த நீர்வாழ் தாவரங்களை காணுவது அரிதாக இருப்பினும் படுவான்கரை பிரதேசத்தின் பிலாவலி வேம்பு ஆற்றில் இந்த தாவரம் அதிகளவில் காணப்படுகிறது. நீரை முற்றாக மூடிய வகையில் நனையாவரட்டி காணப்படும் நிலையில் இது ஆற்றில் இருந்தால் மீன்கள் அதிகளவில் உற்பத்தியாகும் என பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த நீர்வாழ் தாவரம் இயற்கை பசலை உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படும். இயற்கை எழில் கொஞ்சம் நீர்நிலையுடன் கூடிய மட்டக்களப்பின் படுவான்கரை பிரதேசம் இன்று இயற்கையை அழியாமல் பாதுகாத்து வருகின்றது என்பதற்கு நனையாவரட்டி ஒரு சான்றாகும். இலங்கையின் இசைத்துறையில் புதியதொரு பரிணாமத்தை ஏற்படுத்தும் மாபெரும் நிகழ்ச்சி சக்தி சூப்பர் ஸ்டார். இம்முறை சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4 இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகியுள்ள 15 பேரில் மைதிலி சிவபிரகாசமும் ஒருவர். அவர் தொடர்பிலான தகவல்கள் இன்று எமது என்டர்டெயின்மெண்ட் ஃபெஸ்டில். சூப்பர் ஸ்டாராக மகுடம் சூடிக்கொள்ளும் கனவுடனும் எதிர்பார்ப்புடனும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்த 5000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்களில் சீசன் 4 இறுதிச் சுற்றில் வலம் வரும் மைதிலி சிவபிரகாசமும் ஒருவர். கொழும்பு தெஹிவளையைச் சேர்ந்த மைதிலி வெள்ளவாத்தை சைவ மங்கையர் வித்தியாலயத்தில் தனது ஆரம்ப கல்வியை பூர்த்தி செய்துள்ளார். பாடசாலை பருவத்திலேயே இசைத்துறையில் ஆர்வம் உள்ள அவர் தனது குரல் வளத்தினால் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டுள்ளார். சக்தியின் சூப்பர் ஸ்டார் திறமை தேடலின் போது கொழும்பில் தெரிவு செய்யப்பட்டு தற்போது முதல் 15 பேருக்குள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 2 பிள்ளைகளை கொண்ட சிறு குடும்பத்தில் மூத்த பிள்ளையான இவர் தற்போது தனியார் கல்வி நிறுவனத்தில் மாணவ ஆலோசகராக பணியாற்றி வருகின்றார். சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4 இறுதி சுற்றுக்கு தெரிவாகியுள்ள மற்றும் ஒரு பாடகர் தொடர்பான பார்வை எமது நாளைய என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்டில் காத்திருக்கிறது. ஜெனீவா நெருக்கடிகள் தொடர்பில் அரசாங்கத்திடம் ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கிறார். இன்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலேயே அவர் இதனை கூறினார். ஜிஎல் பீரிஸ் நாட்டின் வெளிவகார அமைச்சர். அவர் வெளியிட்ட கருத்துக்களை பதில் ஊடகத்துறை அமைச்சர் லக்ஷ்மண் அபேவர்தன நேற்றைய தினம் நிராகரித்திருந்தார். அவை அரசாங்கத்தின் கருத்துக்கள் அன்றி ஜிஎல் பீரிஸின் தனிப்பட்ட கருத்துக்கள் என தெரிவிக்கப்பட்டன. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதாக இம்மாதம் 15ஆம் தேதி அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார். அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் ஆணைக்குழுவின் சிபார்சுகளை நடைமுறைப்படுத்த முடியாது என கூறினார். ஜெனீவா சென்று திரும்பியதன் பின்னர் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் ஒரு பகுதியை மாத்திரம் செயற்படுத்த உள்ளதாக அமைச்சர் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்தார். இவற்றில் தெரிவு செய்வதற்கு ஒன்றும் இல்லை என விமல் வீரவங்ச தெரிவிக்கின்றார். இதில் எதுவும் இல்லை என குறிப்பிட்ட டாக்லஸ் தேவானந்தால் நீதிமன்றத்துக்கு அதனை எடுத்துச் செல்வதாக தெரிவிக்கின்றார். வாழ்க்கை செலவு அதிகரிப்பு தொடர்பாக பதிலளிக்க முடியாமையால் அனைவரும் இவ்வாறு தெரிவிக்கின்றனர். இதுதான் உண்மையான நிலைப்பாடு. தமக்கு எதிராக கட்சியின் மத்திய செயற்குழு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது என அமைச்சர் மெர்வின் சில்வா தெரிவித்ததாக கூறப்படும் கருத்து தொடர்பில் காரணங்களை கேட்டறிவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது. நேற்றிரவு கூடிய கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டார். இதேவேளை அது தொடர்பில் கருத்து வெளியிடுவது அவசியமானது என ஜப்பானிலிருந்து தொலைபேசி மூலம் எம்முடன் தொடர்பு கொண்ட அமைச்சர் மெர்வின் சில்வா தெரிவித்தார்.
எனக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப் போவதாக என்னிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கூறினார்கள். வெள்ளம் என்றால் பயப்பட தேவையில்லை, அது குப்பைகளை அடித்துச் செல்லும், பின்னர் அதனை சுத்தப்படுத்தலாம். சுனாமி என்றால் பயப்பட வேண்டும். எனினும் சுனாமியை எமது நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ளதால் அதற்கும் பயப்பட தேவையில்லை. நான் பயமின்றி ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு செல்வேன். அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பேன். என்னை பொறுத்தவரை நான் குற்றமிழைக்கவில்லை. என்ன நடந்தாலும் எனது மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டு முன்னோக்கி செல்வேன். ராஜபக்ச அவர்களிடமே மக்களுக்கு சேவையாற்ற கற்றுக்கொண்டேன். அதில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படாது. களனி, கம்பகா மாவட்டங்களிற்கும் அமைச்சரிட வகையில் முழு நாட்டிற்கும் சேவையாற்றுவேன். நிழலை வழங்கும் மரங்களின் கிளைகளை நான் வெட்ட மாட்டேன். 18வது சிரச கடமண்டிய நிகழ்வுகளின் 2ஆம் நாள் இன்றாகும். சிரச கடமண்டிய அனுராதபுரம் பிரம்மச்சாரி வலிசிங் ஹரிச்சந்திர மைதானத்தில் இடம்பெறுகிறது. சித்திரை வருட பிறப்புக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக சுமார் 100 வர்த்தக நிலையங்கள் இம்முறை அமைக்கப்பட்டுள்ளன. ஆரம்ப தினமான நேற்று பெருந்திரளானோர் வருகை தந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் திரைப்பரிசுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு இங்கு வருகை தருபவர்களுக்கு கிட்டுகிறது. நாள்தோறும் இரவு வேளைகளில் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. டெஸ்ட் துடுப்பாட்ட நிரல் படித்தலில் முதலிடம் வகித்த இலங்கையின் குமார் சங்கக்கார 4ஆம் இடத்துக்கு பின்தள்ளப்பட்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிராக நேற்று முடிவுக்கு வந்த முதல் டெஸ்ட் போட்டியில் 12 விக்கெட்டுகளை வீழ்த்திய ரங்கன ஹேரத் பந்துவீச்சாளர்களின் நிரல்படுத்தலில் 7ஆம் இடத்தை பிடித்துள்ளார். கடந்த 4 மாதங்களாக டெஸ்ட் வீரர்களுக்கான துடுப்பாட்ட நிரல்படுத்தலில் முதலிடம் வகித்த குமார் சங்கக்காரவினால் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் எதிர்பார்த்தளவு பிரகாசிக்க முடியவில்லை. இதனால் அவருக்கு கிடைத்திருந்த 850 புள்ளிகள் தற்போது 813 குறைந்துள்ளது. தென்னாப்பிரிக்காவின் AB டிவிலியர்ஸும் ஆஸ்திரேலியாவின் மைக்கேல் கிளார்க்கும் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர். உலகின் முதல் தர 10 டெஸ்ட் துடுப்பாட்ட வீரர்களில் திலான் சமரவீர 7ஆம் இடத்தை பெற்றுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பந்துவீச்சில் ஆதிக்கம் செலுத்திய ரங்கன ஹேரத் 6 இடங்கள் முன்னேறி 7ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் தென்னாப்பிரிக்காவின் டேல் ஸ்டெயின் முதலிடம் வகிக்கும் அதேவேளை பாகிஸ்தானின் சஹிட் அஜ்மால் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.